இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து எக்ஸாமில் கேட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அந்த மாதிரி வந்து தொகுத்து வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நிறைய பாட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையும் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இப்போ பாருங்க, ஆதிநாதர் எனப்படுபவர். ஆதிநாதர் அப்படின்னு வந்து யாரை குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபதேவரை தான் வந்து ஆதிநாதர் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்தது சமணர் கோவில் அமைந்துள்ள இடம். சமணர் கோவில் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்வாரா, சித்தூர், கஜராஹோ அப்படின்ற 3 இடத்துலையும் வந்து சமணர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ இவை அனைத்தும் சரிதான் வந்து இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆதிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து ரிஷபதேவர். சமணர் கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தில்வாரா, சித்தூர், கஜராஹோ. அப்போ இவை அனைத்தும் சரி. சமணர்களின் புனித நூல். சமணர்களோட புனித நூல் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூர்வங்கள் அப்படிங்கிறது தான் வந்து சமணர்களோட புனித நூல். சமண சமயமும் புத்த சமயமும் எந்த நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டுச்சு? ரெண்டுமே கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம். 3வது புத்த சமய மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றுச்சு. தன் தந்தையை சிறையில் அடைத்து ஆட்சி செய்தவர், ஆட்சியை கைப்பற்றியவர். தன் தந்தையவே வந்து சிறையில் அடைச்சு ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் தான் வந்து தந்தையை வந்து சிறையில் அடைச்சு ஆட்சியை வந்து கைப்பற்றினாரு. அலெக்சாண்டர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாசிடோனியா அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து அலெக்சாண்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, செலுகன் நிக்கோட்டாரை வந்து யார் தோற்கடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து செலுடன் நிக்கோட்டாரை வந்து தோற்கடித்தவர். கலிங்கத்தின் மீது படையெடுத்தவர். கலிங்கத்தின் மீது யார் படையெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர். இந்தியாவில் முதல்ல மக்கள் நல அரசை உருவாக்கியவர். மக்கள் நலனுக்காக வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற அரசை வந்து முதல்ல யார் உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான். கலிங்கத்தின் மீது படையெடுத்தவர் யாரு? அசோகர். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் வந்து எந்த நூலை எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகா. சகசகாப்தம் கால கணக்கீடு முறை வந்து எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ தொடங்குச்சு அப்படின்னா வந்து கிபி 78 தான் வந்து சகசகாப்தம் கால கணக்கீட்டு முறையானது தோன்றுச்சு. யுச்சி இனத்தை வந்து சார்ந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் யுச்சி இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷாணர்கள் தான் வந்து யுச்சி இனத்தை சார்ந்தவர். இப்போ வந்து 3ஆம் புத்த சமய மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம் பாடலிபுத்திரம். அதே மாதிரி 4வது புத்த சமய மாநாட்டை வந்து யார் கூட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 4வது புத்த சமய மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு யார் வந்து நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் தான் வந்து அதை நடத்தியிருக்கிறாரு. 2ஆம் அசோகர் அப்படின்னு யார் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்படுபவர் கனிஷ்கர். யாருடைய காலத்தில் நலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது? யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? குமாரகுப்தரோட காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. யார் வந்து இந்த நலந்தாவை அழிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்தியார் கில்ஜி வந்து அழித்தார். அதை சீன பயணி பாக்யான் யாருடைய அரசவைக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சீன பயணி பாக்யான் வந்து யாருடைய அரசவைக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யனோட அரசவைக்கு தான் வந்து வந்தார். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய அரசவைக்கு வந்தார்? இது வந்து பாக்யான் எங்கே வந்தார் அப்படின்னா வந்து விக்ரமாதித்யனோட அவைக்கு வந்து வந்தார். அதே இது யுவான் சுவாங் யாருடைய அவைக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர். பாக்யான் வந்து விக்ரமாதித்யன், யுவான் சுவாங் வந்து ஹர்ஷர். இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ரிப்பீட்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஹர்ஷ சரிதம் அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு? ஹர்ஷ சரிதம் அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து பாணர். யாருடைய காலத்தில் வந்து நலந்தா பல்கலைக்கழகம் அதன் புகழின் உச்சியை அடைந்தது? யாருடைய காலத்தில் வந்து நலந்தா பல்கலைக்கழகம் வந்து புகழோட உச்சியை அடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹர்ஷர். அஜந்தாவில் உள்ள புத்த குகை ஓவியங்களும் சிற்பங்களும் யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அஜந்தாவில் இருக்கிற அந்த ஓவியங்கள் குப்தரோட காலத்தை வந்து சார்ந்தது. அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அலகாபாத் கல்வெட்டை வந்து யார் பொறிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் வந்து பொறிச்சிருப்பாரு. சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டவர். சாளுக்கிய மன்னன் யாரு? 2ஆம் புலிகேசி. இவரால் வந்து யார் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹர்ஷர். டெல்லியில் இருக்க மெகருலி இரும்பு தூண் யார் காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா குப்தர் காலத்தை வந்து சார்ந்தது. அதே மாதிரி அஜந்தா யாருடைய காலத்தை வந்து சார்ந்தது அப்படின்னு கேட்டாலும் வந்து குப்தர்கள் காலத்தை வந்து சார்ந்தது. அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.